ஒரு ஸ்டூடெண்ட் நல்லா படிக்கணும்னா பேரண்ட் நல்ல முறையில் அவங்கள கைட் பண்ணா அந்த ஸ்டூடெண்டால நல்லா படிக்க முடியும், வாழ்க்கையிலையும் முன்னேற முடியும். இதை பத்தி தான் இந்த வீடியோவில் சொல்ல போறேன். வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி பிரைன் ஸ்கூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ரோல் மாடல் அவங்க பேரண்ட்ஸ் தான். பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து பல பழக்க வழக்கங்களை ஸ்டூடெண்ட்ஸ் கத்துக்கிறாங்க. நல்ல பழக்க வழக்கங்கள் உருவாவதற்கு பேரண்ட்ஸும் டீச்சரும் 2 பேருமே பொறுப்பெடுத்துக்கணும். பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி வளர்க்க வேண்டிய சில தனித்தன்மையான பண்புகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒழுங்கா உட்கார கத்து கொடுக்கணும். ஒழுங்கா உட்காந்து சாப்பிடுற பழக்கத்தை ஏற்படுத்தணும். சுத்தமா வச்சிருக்கிற பழக்கம், உடம்பு, ட்ரெஸ் இதெல்லாம் சுத்தமா வச்சிருக்கிற பழக்கத்தை ஏற்படுத்தணும். தன் வேலையை தானே செஞ்சுக்கிற பழக்கத்தை ஏற்படுத்தணும். பிறர் பொருளை எடுக்கக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, நேர்மையா இருக்கணும், கோபப்படக்கூடாது, யாரையும் திட்டக்கூடாது, பெரியவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், மற்ற குழந்தைங்களோட சேர்ந்து விளையாடுற திறமையை அதிகரிக்கணும். இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள்லாம் சின்ன வயசுல இருந்தே சொல்லி கொடுத்து புரிய வைக்கணும். நெக்ஸ்ட், எந்த ஒரு ஸ்டூடெண்டோடையும் தான் குழந்தைய பேரண்ட்ஸ் ஒப்பிட்டு பேசக்கூடாது. அவன் எவ்வளோ மார்க் வாங்குறான், நீ ஏன் அவனை மாதிரி படிக்க மாட்டேன்ற, நீ ஏன் அவனை மாதிரி மார்க் வாங்க மாட்டேன்ற, இப்படி நிறைய பேரண்ட்ஸ் பேசுறத நம்ம கேட்கறோம். இந்த மாதிரி பேசுறது ஸ்டூடெண்ட்ஸோட மனசை பாதிக்கும். எந்த குழந்தை கூடயும் தான் குழந்தைய ஒப்பிட்டு பேசக்கூடாது. எந்த குழந்தை கூட ஒப்பிட்டு பேசுறோமோ அந்த ஸ்டூடெண்ட் மேல நம்ம குழந்தைக்கு வெறுப்பு வந்துடும். இதுக்கு காரணம் பேரண்ட்ஸ் தான். நெக்ஸ்ட், பேரண்ட் ஒரு ஸ்டூடெண்ட்டை நீ ஒரு லேசி பாய், உன்னால எதுவும் செய்ய முடியாது, உனக்கு புரியாது அப்படின்னு டிஸ்கரேஜ் பண்ணி பேசுறத பாக்குறோம். அந்த மாதிரி நெகட்டிவா பேச பேச ஸ்டூடெண்ட்ஸோட மனசுல புதுசா சிந்திக்கிற திறனை இழந்துடுறாங்க. அந்த மாதிரி பேசக்கூடாது. பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்டை மட்டம் தட்டி பேசக்கூடாது. நெக்ஸ்ட், நல்லா வளர்ந்த ஒரு குழந்தைய பேரண்ட்ஸ் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி திட்டுறத பாக்குறோம். தோலுக்கு மேல வளர்ந்துட்டா தோழன்னு சொல்லுவாங்க. வளர்ந்த பிள்ளைகளை ஃப்ரெண்ட்லியா ட்ரீட் பண்ணணும். ஃப்ரெண்ட்லியா ட்ரீட் பண்ணும் போதுதான் அந்த ஸ்டூடெண்ட் ஒளிவு மறைவு இல்லாம தன்னோட பிரச்சனைகளை பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுவாங்க. வளர்ந்த மாணவர்கள் பேரண்ட்ஸ் மத்தவங்க முன்னாடி தன்னை திட்டுறத தாங்க மாட்டாங்க. மனசு உடைஞ்சு போய் தவறான முடிவுகளை எடுத்துடுறாங்க. தவறு செய்யும் போது கடுமையான சொற்களை பயன்படுத்தி திட்டக்கூடாது. தவறுகளை புரிய வைக்கிறது தான் ஒவ்வொரு பேரண்ட்ஸோடையும் கடமையா இருக்கணும். இந்த உலகத்துல பிறந்த எல்லாருமே பாராட்டுக்காக ஏங்குறாங்க. நல்ல செயல் சின்னதா செஞ்சா கூட பாராட்டணும். இந்த மாதிரி பாராட்ட வாங்கறதுக்காகவே அடிக்கடி நல்ல செயல்களை அந்த ஸ்டூடெண்ட்ஸ் செய்ய ஆரம்பிப்பாங்க. இதுவே தொடர்ந்து செய்யும் போது நல்ல பழக்கமா மாறிடும். எக்ஸாம்பிளா, ஒரு ஸ்டூடெண்ட் குரூப் ஸ்டடி நான் பண்ண போறேன், 8 மணிக்கு நான் வந்துருவேமான்னு சொல்லிட்டு போறாங்க. சொன்ன டைம்க்கு அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா பரந்த மனசோட அந்த பேரண்ட் ஸ்டூடெண்ட்டை பாராட்டணும். பேரண்ட்ஸ் கிட்ட இருந்துதான் ஸ்டூடெண்ட்ஸ் பல விஷயங்களை கத்துக்கிறாங்க. பேரண்ட் நல்ல ரோல் மாடலா நல்லவங்களா இருந்தாதான் ஸ்டூடெண்ட்டும் நல்ல ஸ்டூடெண்டா உருவாக முடியும். தங்களோட மகன் என்ன செய்யணும், எப்படி இருக்கணும் என்று பேரண்ட்ஸ் ஆசைப்படுறாங்களோ அப்படியே பேரண்ட்ஸும் இருந்து காமிக்கணும். பேரண்ட்ஸ் தப்பு செஞ்சா ஸ்டூடெண்ட்டும் அதே தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் அட்வைஸ் பண்ணிட்டு பேரண்ட் அதை ஃபாலோ பண்ணலன்னா எந்த ஸ்டூடெண்ட்டும் பேரண்ட்ஸை மதிக்க மாட்டாங்க. சின்ன சின்ன கிஃப்ட், புதுசா ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது, பார்க்கு, பீச், ஹோட்டல்னு இப்படி மந்த்லி ஒன்ஸ் அந்த குழந்தைங்களை கூட்டிட்டு போகணும். சமுதாயத்துல உயர்ந்த நிலையில இருக்கிறவங்களை சுட்டி காமிச்சு அவங்கள மாதிரி நீயும் வரணும்னு ஊக்கப்படுத்தணும். டோட்டலா பேரண்ட்ஸ் நல்ல கைடா இருந்து செயல்படணும். நெக்ஸ்ட், இப்ப இருக்கிற இந்த யங் சொசைட்டில எந்த ஸ்டூடெண்ட்ஸும் அட்வைஸ கேட்க தயாரா இல்ல. அதனால பேரண்ட்ஸ் எப்பவும் அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. அட்வைஸ்ன்ற பேர்ல எப்பவும் திட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதை தான் நம்ம பாக்குறோம். அதனால அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு பேரண்ட்ஸ் மேல வெறுப்பு தான் வரும். அதனால எக்ஸாம் ஆரம்பிச்சு முடிகிற வரைக்கும் மிரட்டாம திட்டாம பக்குவமா ஹேண்டில் பண்ணணும். நாம ஸ்டூடெண்ட்ஸ் மேல எடுத்துக்கிற அக்கறை அன்பான அக்கறையா இருக்கணும். நெக்ஸ்ட், எக்ஸாம் டைம்ல டைம் டேபிள் போட்டு படிக்கணும். எந்தெந்த சப்ஜெக்டுக்கு எவ்வளவு நாள் ஒதுக்கணும்ன்றத அழகா எழுதி போல்டு லெட்டர்ல எழுதி வீட்டோட கபோர்ட்ல ஒட்டி வைக்கணும். அதுல அவங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் டிஃபிகல்ட்டா நினைக்கிறாங்களோ அந்த சப்ஜெக்டுக்கு அதிகமான நாள் எடுத்து படிக்கிறதுக்கு டைம் டேபிள் போடணும். நெக்ஸ்ட், போதுமான அளவு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு தூக்கம் இருக்கணும். சஃபிஷியன்ட் ஸ்லீப் இல்லைன்னா கஷ்டப்பட்டு படிச்சதெல்லாம் மறந்து போயிடும். தூக்கம் குறைய குறைய உடலும் மனசும் டயர்ட் ஆயிடும், ஞாபக சக்தியும் குறைஞ்சிரும். ஸ்டூடெண்ட்ஸ் எப்பவும் நல்ல சத்தான உணவு சாப்பிடணும், நல்லா தூங்கணும், சஃபிஷியன்டா ரெஸ்ட் எடுக்கணும். இதெல்லாம் பேரண்ட்ஸ் கூடவே இருந்து கவனிக்கணும். நெக்ஸ்ட், நைட்ல ரொம்ப நேரம் படிக்கிறதால
அவங்களோட பாடி டெம்பரேச்சர் அதிகமாயிடும். அதனால அந்த ஹீட்ல இருந்து குழந்தைங்களை காப்பாத்துறதுக்கு அடிக்கடி தண்ணி குடிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்தணும். ஸ்டூடெண்ட் படிக்கும் போது கூடவே அம்மாவோ அப்பாவோ யாருன்னா ஒருத்தர் பக்கத்திலே உட்காந்து அவங்கள கவனிக்கணும். எல்லாருமே தூங்கிட்டா அந்த ஸ்டூடெண்ட் படிக்கும் போது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம படிப்பாங்க. எல்லாரும் தூங்குறாங்க, நம்ம மட்டும் படிக்கிறோமேன்னு ஒரு எண்ணம் இருக்கும். அதனால அம்மாவோ அப்பாவோ பக்கத்திலேயே உட்காந்துட்டு எதனா ஒரு புக்கை அவங்களும் எடுத்து படிச்சுக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கணும். அப்பதான் அந்த ஸ்டூடெண்ட் இன்ட்ரெஸ்ட் குறையாம தொடர்ந்து படிப்பாங்க. நெக்ஸ்ட், பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட் மேல எப்பவுமே கோபப்படக்கூடாது. அவங்க தப்பே பண்ணாலும் எக்ஸாம் டைம்ல கோபமான முகத்தை காமிக்கிறது, திட்டுறது, இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸோட மனநிலையை பாதிக்கும். பேரண்ட்ஸ் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஃப்ரெண்ட்லியா நடந்துக்கணும். எப்பவும் ஸ்டூடெண்ட் கிட்ட நேர்மறையான விஷயங்களை பத்தி மட்டுமே பேசணும். இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப்ல நல்லா படிக்கிறதுக்கும் முன்னேற்றத்துக்கும் இந்த பாசிட்டிவ் தாட்ஸ் தான் ஹெல்ப் பண்ணும். இதெல்லாம் பேரண்ட்ஸ் ஃபாலோ பண்ணி ஸ்டூடெண்ட் ஸ்டடீஸ்ல அக்கறையா இருந்து கவனிச்சுக்கணும். பேரண்ட்ஸோட அன்பும் அரவணைப்பும் தான் ஒரு நல்ல ஒழுக்கமான ஸ்டூடெண்ட்ஸை உருவாக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.